குரோம்பேட்டை போக்குவரத்து காவல் நிலையம் அருகே இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் மாநில தலைவர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது முக்கிய பகுதிகளில் வைக்கப்பட்ட 1 அடி சிலை முதல் 10 அடி சிலை வரை உள்ள சிலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு விநாயகர் சிலைகள் லாரிகளில் ஏற்றப்பட்டு தாம்பரம் வேளச்சேரி வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீலாங்கரை கடற்கரையில் கரைக்கப்பட்டது. இதில் இந்திய சத்ய சேனா மாநில தலைவர் வீர வசந்த்குமார், சந்த் மகா சபா மாநில தலைவர் ஸ்ரீராம்ஜி, சென்னை மண்டல செயலாளர் ரமேஷ், சித்தர்கள் மரபுவழி மக்கள் பேரவை கலியுக ஆறுமுகசாமி, ஆவடி ரங்கத்துறை உட்பட இந்து திராவிட மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அரசு கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்தாலும் எங்கள் நிர்வாகிகள் மிக கவனத்துடன் செயல்படுகின்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். என் பெயர் ரமேஷ் பாபு, இந்து திராவிட மக்கள் கட்சி இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர். விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விசர்ஜன ஊர்வலம் 3 தேதிகளிலே குறிப்பிட்டு 11 சனி ஞாயிறுகளிலே ஊர்வலம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் பல லட்சம் விநாயகர்கள் இந்து இயக்கங்கள் சார்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலம் சிறப்பான முறையிலே இன்றைய தினம் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விடுத்தாலும் சிறப்பான முறையிலே எங்கள் நிர்வாகிகள் செயல்படுத்தி வெற்றி பெற செய்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழக அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு அறிவுறுத்துகிறோம். இந்த நேரத்திலே அரசு இந்த கோரிக்கையை ஏற்று விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்து இஸ்லாமிய பண்டிகைகள், கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்துரை வழங்குகின்றனர். ஆனால் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்துரை வழங்குவதில்லை. இந்த அரசு இனிமேலாவது விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வாழ்த்துரை வழங்குவது மட்டுமல்லாமல் விநாயகர் சதுர்த்தி விழாவை தமிழக அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாகவும் அனைத்து இந்துக்களின் சார்பாகவும் அனைத்து இந்து இயக்கங்களின் சார்பாகவும் இங்கே வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.